பொதுவாகவே காங்கிரஸ் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் என்றைக்குமே ஒழுங்காக பயன்படுத்தாது. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தேச நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. நாட்டுக்கு நன்மை பயக்கிற விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆப்ரேஷன் சிந்துல நம்மளோட நிலைப்பாடை உலக நாடுகள்கிட்ட எடுத்து சொல்ல டெலிகேஷனை மத்திய அரசு அனுப்புது. அந்த டெலிகேஷனுக்கு பிரதிநிதிகளை காங்கிரஸ்லேருந்து கேட்குறாங்க, ஒரு 3-4 பேரை தாங்கன்னு. அது நடைமுறை இல்லாதனால பாஜக அரசு மரியாதை நிமித்தமாக கேட்குறாங்க. இவங்களும் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? சையத் நாசர் ஹுசேன் ஒருத்தர் கொடுக்குறாரு. அவர் கர்நாடகா எம்பி. அவர் பதவி ஏற்கையில் விதான் சௌதாவில் கர்நாடகாவோட சட்டமன்றத்தில் பதவி ஏற்கையில் அவங்களோட குரூப்பு, அவரோட ஆதரவாளர்கள்லாம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சத்தம் போட்டிருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக சத்தம் போட்டாங்களா, இந்தியாவுக்கு எதிராக சத்தம் போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டோட பேசியிருக்காங்க. அது சர்ச்சையாக இருந்துச்சு சமீபத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கௌரவ் கோகி, இவரோட வரலாறு ரொம்ப நீளது. ஐஎஸ்சியோட தொடர்புள்ளவராக சொல்லப்படுறாரு. பாகிஸ்தானோட நெருக்கமானவர். எப்படின்னா அவரோட ஒய்ஃப் இங்கிலாந்துக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க சரி, இங்கிலாந்துக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க எங்கே வேலை பார்த்துருக்காங்கன்னா பாகிஸ்தானில் வேலை பார்த்துருக்காங்க. பாகிஸ்தானில் பிளானிங் கமிஷனில் வேலை பார்த்துருக்காங்க. அதோட பிளானிங் கமிஷனோட முன்னாள் தலைவர் தாரிக் ஷேக் தான் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஎஸ்சியோட தொடர்பு உள்ளவங்களாம் சொல்லப்படுது. அங்கே உள்ள என்ஜிஓடையும் இவங்க ஃபண்டு வாங்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானே ஒரு உருப்படாத நாடு, பிச்சைக்கார நாடு. அவனே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஏழ்மையில் இருக்கான்னு சொல்லிட்டு கல்ஃப்லேயும் வெளிநாட்டிலேருந்தும் ஐஎம்எஃப்லேருந்து ஃபண்டை வாங்கிட்டு இருக்கான். பாதி பேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பாதி பேர் ஏற கடனாக கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கிட்டேருந்து இவங்க இந்தியா எவ்வளோ பெரிய வலுவான நாடு, பாகிஸ்தானோட 20 மடங்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்ச நாடு, அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இவங்க சேவை செய்கிறாங்களா, பாகிஸ்தான்லேருந்து பணத்தை வாங்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் கௌரவ் கோகி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அஸ்ஸாமோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் தருண் கோகியோட பையன். இந்த லட்சணத்தில் இவர் இருக்கார். சரி, அப்படியே அடுத்து சொல்லுங்கள். அமரிந்தர் சிங் ராஜா, இவர் என்ன காலிஸ்தானி ஆதரவாளர், காலிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு பாடகர். அவர் இவரோட ஆள். அவருக்கு ஏதோ மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தார். அது ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அவருக்கு தொடர்பில் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்படி கொடுத்த இத்தனை பேருமே வேஸ்ட்டு. ஆனால் இருக்காங்க, காங்கிரஸில் பெஸ்ட்டும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவரை சொல்லலாம், சசி தரூர். பிஜேபி கவர்மெண்ட் ஒரு நல்ல திறமையானவங்களும் இப்போ அந்த டெலிகேஷன்லாம் அவங்களே போட்டாங்க. அவர் ஐநா அவர்களும் தொடர்பில் வரும். ஐநா சபையில் வேலை பார்த்தவர், ஐநா சபைக்கான தலைவரில் போட்டிக்கிட்டவர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் பயங்கர ஆர்வமும் உள்ளவர், ஆழமான அறிவும் உள்ளவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சச்சின் பைலட், ராஜேஷ் பைலட்டோட பையன். இவர் பார்த்தீங்கன்னா இராணுவ விமானத்தை இயக்குற அளவுக்கு போர் பயிற்சி பெற்றவர். இப்படியெல்லாம் மற்றவங்க இருக்கையில் ஒஸ்ட்டை போடுறாங்க. என்ன பண்ண